இது ஈத்தர் டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அனதர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிவ் த மேஜர் ப்ராடக்ட் தட் ஆர் ஃபார்ம்டு பை ஹீட்டிங் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈத்தர் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐ கூட வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஈத்தர் வந்து கொடுத்துருக்காங்க, 3 மாலிகுல் கொடுக்குறாங்க, 3 ஈத்தர் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு வந்து ஹெச்ஐ போட்டு நமக்கு வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும், என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகே, அப்ப ஈத்தர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 3 ரியாக்ஷன் தான். ஒன்னு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், அங்க குளோரின் எங்க இருக்கணும், அப்புறம் வந்து சோடியம் ஆக்சைடு வந்து நமக்கு எங்க இருக்கணும், சோடியம் அல்காக்சைடு வந்து நமக்கு எங்க இருக்கணும், டெர்ஷரியா பிரைமரியான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீசனல் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்கேயும் நமக்கு வந்து ஒரு ரீசனல் கொஸ்டின் வந்து இருக்குது. ஹெச்ஐ நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கலாம், CH3 பாண்ட் வந்து நமக்கு என்ன, CH2 பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH3 CH2 நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க O, இங்க நமக்கு என்ன CH2 பிளஸ் வந்து நமக்கு வந்து இங்க CH2, இங்க வந்து CH வந்து நமக்கு வந்து இருக்கு, கரெக்ட். இங்க நமக்கு ஆக்சைடு மேல எப்பவுமே நமக்கு வந்து 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம், HA வந்து ஆட் பண்ண போறோம். அப்ப HA எப்படி நமக்கு டிசோசியேட் ஆகும், H பிளஸ் அண்ட் I மைனஸ் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்ப இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் நமக்கு என்ன பண்ணும், இந்த H பிளஸ் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்ப நமக்கு H பிளஸ் அட்டாக் பண்ணும்போது இந்த மாலிகுல் நமக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, CH3 CH2 CH and CH3 CH2, இங்க நமக்கு என்ன ஆக்சன், இங்க நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணா CH2 CH3. அப்போ ஆக்சன் அதோட எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடுது. அப்போ எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிடுச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடும். அப்போ ஆக்சனுக்கு எப்பவுமே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகம், அது எப்பவுமே வந்து எலக்ட்ரான் வந்து அதிகமாக அதுக்கிட்ட வச்சுக்கணும்னு ஆசைப்படும். எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து லைக் பண்ணாது. ஓகே, அது எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ் தான் லைக் பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு லைக் பண்ணாது. அப்போ என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் சார்ஜை நமக்கு நியூட்ரலைஸ் பண்றதுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கேயாவது எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கணும், அப்போ இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எடுக்கணும். அப்போ ரெண்டு பேர்ல யார் கேட்ட உடனே எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல் தான் எலக்ட்ரானை கேட்ட உடனே கொடுக்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நிறைய ப்ளஸ் எஃபெக்ட் வந்து இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ் எஃபெக்ட், இங்கே ஒரு ப்ளஸ் எஃபெக்ட், அதுவும் இந்த ப்ளஸ் எஃபெக்ட்லாம் ரொம்ப மோர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். இது எல்லாமே ப்ளஸ் எஃபெக்ட் வந்து இருக்குது. ப்ளஸ் எஃபெக்ட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்பன் அட்டம் வரைக்கும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்போ என்ன ஆகும், இது இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும், இது இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணும், இது இங்கேருந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும், இதுவும் இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும். அப்போ இந்த ஆக்சைடு வந்து எலக்ட்ரான்ஸை கேட்டோன்னே என்ன பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். இங்கே வந்து டொனேட் பண்ணுறதுக்கு இந்த 1 and 2 மட்டும் தான் நமக்கு வந்து இருக்குது இல்லையா. அப்போ இதான் நமக்கு என்ன ஆகிடும், எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்ட உடனே நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ எலக்ட்ரான்ஸை கேட்ட உடனே கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாலிகுல நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ CH3 CH2 CH, இங்க நமக்கு என்ன ஒரு CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இங்க நமக்கு வந்து CH2 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடும். பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிடும். அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து இங்க வெளியே போனதுனால பிளஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். CH3 CH2 OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு மாலிகுல் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி கார்பனை விட நமக்கு வந்து டெர்ஷரி கார்பன் நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஓகே, அப்போ இந்த மாலிகுலை நான் வந்து மேலே எழுதிக்கிறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, CH3 CH2 என்னன்னா கார்பன், இங்க நமக்கு வந்து CH3. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு வந்து இங்க வரும்போது இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இங்க வந்து ரீஅரேஞ்ச் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்க ஒரு CH3 வந்து மாட்டோம், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மாறிடும். ஓகேவா. அப்போ இது வந்து ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம என்ன பண்றாங்க, இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க வெளியே போயிடுது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்க வந்து கிரியேட் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா I- வந்து நமக்கு வந்து இங்க ரியாக்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து I- ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா இங்க நமக்கு வந்து I வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து டிசரேபிள் ப்ராடக்ட் வந்து நமக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல இதுவும் தான் நமக்கு வந்து தேவையான ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஆனா உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து கொஞ்சம் தப்பா வந்து கொடுத்துருக்காங்க. உங்க டெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் பண்றாங்க, இங்க வந்து H, இந்த இடத்துல நமக்கு வந்து அயோடின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இல்லையா. அது நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும், பட் ஆனால் அதோட பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு டெக்ஸ்ட் புக்ல வந்து நீங்க வந்து தப்பா ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணி நிறைய வெப்சைட்லயும் ஆன்சர்
வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துங்க. நமக்கு தேவை என்னது மெக்கானிசம் தான். மெக்கானிசம் என்ன பண்ணனா இந்த வந்து OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுது. OH ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எந்த கார்பன் எலக்ட்ரான்ஸ் வந்து உடனே கொடுக்கும். அப்போ இந்த கார்பன் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து உடனே கொடுக்கும். அப்போ உடனே கொடுத்ததுக்கப்புறமும் அந்த கேட்டைன் வந்து எங்கே நமக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் தான் நமக்கு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். அப்போ அயோடின் அங்கே போய் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் கரெக்டான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து கரெக்டான ப்ராடக்ட். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய வெப்சைட்லையும் தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்கள் டீச்சர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? எது வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு இதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். போர்டு எக்ஸாமில் கேட்டிருந்தாலும் நமக்கு வந்து இதுக்கு தான் நமக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு டெஃபினட்டாக இதுக்கு தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு தனி டீம் வந்து இருக்கும். அவங்க வந்து அக்யூரேட் ஆன்சர் வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டாக எடுப்பாங்க. புக்கெல்லாம் நம்பி இருக்க மாட்டாங்க. அப்போ இதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இதான் நமக்கு வந்து கான்செப்ட். போர்டு எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கமிட்டி இருக்கும். அவங்க வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இதான் கரெக்டான ஆன்சர். புக்கில் வந்து தப்பாக இருக்குது. கொஞ்சம் நிறைய வெப்சைட்லையும் தப்பாக இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? அப்போ செகண்ட் ஒன் வந்து நமக்கு என்ன மாலிகுல் வந்து நடக்குது? செகண்ட் ஒன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH2O. இங்கே நமக்கு என்ன கார்பன் வந்து இருக்குது. இங்கே ஒரு CH3 வந்து இருக்குது. இங்கே ஒரு CH3. இங்கே நமக்கு என்ன CH2 CH வந்து இருக்குது. இப்போ நமக்கு வந்து இங்கே HA வந்து நமக்கு வந்து எங்கே ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த மாலிகுல் நமக்கு என்ன ஆகும்? இப்போ நம்ம HA வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போ HA நமக்கு எப்படி இருக்கும்? இங்கே வந்து நமக்கு வந்து H+ அண்ட் அயோடின் மைனஸாக வந்து நமக்கு வந்து செப்பரேட் ஆக போகுது. ஓகேவா? இங்கே ஆக்சிஜன் நமக்கு எப்போவுமே 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இந்த H+ வந்து நமக்கு வந்து இங்கே அட்டாக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆயிடுது? இது வந்து பார்த்தீங்கன்னா OH வந்து நமக்கு வந்து பாண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இங்கே OH வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இங்கே நமக்கு என்ன ஆயிடுது? பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுது இல்லையா? அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் 2 பக்கமும் எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும். அப்போ எது கேட்ட உடனே எலக்ட்ரான்ஸை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் எலக்ட்ரான்ஸை கேட்ட உடனே கொடுக்கும். ஏன்னா இங்கே எனக்கு பாருங்க இது வந்து +A எஃபெக்ட். இங்கே நமக்கு வந்து +A எஃபெக்ட். இங்கே நமக்கு வந்து +A எஃபெக்ட். அப்போ நமக்கு வந்து டெர்ஷரி காம்பவுண்ட் வந்து கிடைச்சிரும். அப்போ நமக்கு ஆல்கஹால் வந்து OH வந்து நமக்கு வந்து இந்த சைடில் வந்து வந்துடும். அப்போ CH3 CH2 CH2 இங்கே நமக்கு என்ன OH வந்து நமக்கு வந்து இங்கே ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் அயோடின் வந்து நமக்கு என்ன இந்த கார்பனில் போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகிடும். அப்போ அயோடின் இங்கே நமக்கு என்ன CH3 CH3 CH2 CH3 இதான் நமக்கு வந்து தேவையான காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மெக்கானிசத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து வரணும். ஓகேவா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதான் நமக்கு வந்து சிம்பிள் மெக்கானிசம். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து இந்த மெக்கானிசம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் பார்த்த உடனே கூட நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து எழுதிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலிகூல் நமக்கு வந்து HA வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜன் எலக்ட்ரானை கேட்ட உடனே நமக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ இந்த மாலிகூல் எடுத்துங்க. இங்கே எது வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை கேட்ட உடனே கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா? இதான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்ட உடனே கொடுக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகும். ஏன்னா இது வந்து -A எஃபெக்ட். இது வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் செய்யாது, வாங்கிக்க வேணா செய்யும், கொடுக்காது. ஓகே, அப்போ இந்த ஆக்சிஜன் கேட்ட உடனே எது வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்? இதை நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். இந்த பாண்ட் நமக்கு தான் பிரேக் ஆகும். அப்போ வந்து H+ வந்து நமக்கு வந்து இங்கே அட்டாக் பண்ணும். I- வந்து நமக்கு வந்து இங்கே அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு வந்து காம்பவுண்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, பென்சின் ரிங். இங்கே நமக்கு வந்து அயோடின் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். இங்கே வந்து நமக்கு வந்து அயோடின் வந்து ஆட் ஆகும். ப்ளஸ் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனால் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இங்கே நமக்கு வந்து OH வந்து கிடைக்கும். இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்த்த உடனே நீங்கள் சொல்லிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாண்டில் ஏதோ ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆக போகுது. அப்போ எந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும்? எது எலக்ட்ரான்ஸை கேட்ட உடனே கொடுக்கும்? இந்த பார்ட் தான் எலக்ட்ரான்ஸை கேட்ட உடனே கொடுக்கும். அப்போ இந்த பாண்ட் தான் நமக்கு வந்து பிரேக் ஆகும். அப்போ இந்த சைடில் ஹைட்ரஜன், இங்கே நமக்கு வந்து அயோடின் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ டியூ டு த ஸ்டெபிலிட்டியால் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் நமக்கு வந்து இங்கே அயோடின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே அயோடின் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து போயிடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் கேஸ். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த கேஸில் நமக்கு என்ன ஆகும்? ஆக்சிஜன் எலக்ட்ரான் கேட்ட உடனே எது கொடுக்கும்? இங்கே தான் கொடுக்கும். அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகும். அப்போ இங்கே ஹைட்ரஜன், இங்கே வந்து நமக்கு வந்து அயோடின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கார்பன் நமக்கு என்ன ஆகும்? அயோடின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ பார்த்தோன்னே நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். பட் மெக்கானிசமும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. எதனால் வந்து அந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகுதுன்ற மெக்கானிசமும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா அவங்க என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் வந்து ஆன்சர் எழுத முடியும். அப்போ நீங்கள் வந்து ஒரு புக் ஆன்சரையோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் அட்ரஸ் இதையோ நாங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து செக் பண்ணணும். புக்கில் வந்து ஆன்சரை செக் பண்ணணும். அப்போ புக்கில் இருக்க தப்பான ஆன்சர் வந்து இருக்குதுன்னா மெக்கானிக்ஸை நீங்கள் போட்டு பார்க்கணும். அப்போ உங்கள் கான்செப்ட் படி இது வந்து கரெக்டு தானே? அப்போ ஏன் புக்கில் வந்து தப்பாக இருக்குது? மேபி ரெஃபரன்ஸுக்கு 1 or 2 வெப்சைட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
அதுவும் தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் நிறைய வெப்சைட்டில் புக்கை பார்த்து அந்த ஆன்சர் அப்படியே வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஈவன் தோ 11th கூட தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியத்தில் நிறைய கொஸ்டின் வந்து தப்பான ஆன்சர் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்லேயும் அந்த ஆன்சரை வந்து அப்படியே பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல வெப்சைட் வந்து புரிஞ்சுக்கங்க, நல்ல மெக்கானிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஒரு 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 5% தான் தப்பாக இருக்குது, அதுக்காக 95% வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் பிலீவ் பண்ணலாம். உங்கள் ஆன்சரும் அதுவும் நமக்கு வந்து கான்ட்ரவர்சியாக வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எது கரெக்டுன்னு வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க.